ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வெண்பொங்கல், அதாவது ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு வெண்பொங்கலும் அதுக்கு மேட்சாக ஒரு வெங்காய சாம்பாரும், சிம்பிளாக ஒரு வெங்காய சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்லாம் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் கீறினது, தேவையான அளவு உப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதோட 3 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ என்ன பண்ணணும், பச்சரிசியும் பச்சை பருப்பும் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து குக்கரில் போடணும். 3 பங்கு அப்படின்னா இது 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3.25 வருது. நான் 4 கப்பாக சேர்த்துருக்கேன். 3லேருந்து 3.5 பங்கு தண்ணி வைக்கலாம், பரவாயில்ல. அரிசியை நல்லா கழுவின அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். குக்கரை நல்லா மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், விசில் வருது. அதே மாதிரி அரிசிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 விசிலோ 4 விசிலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்ல பக்குவமாக அப்படியே சாஃப்டாக, கொஞ்சம் கூட ஒட்டாது, ஆனால் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ஒரு வெண்ணெய் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இது கரெக்டான இந்த தண்ணி பதம் வச்சா பதமாக வெந்துடும். அளவு கரெக்டாக இருக்கணும். பாசி பருப்பு வேணுனாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சா, ஆனால் இதே நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க நெய்யும் போட்டு, ஃபுல்லாக நெய்னா தேகட்டும், அதனால் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யுமா கலந்து செய்யலாம். நல்லா நெய் விட்டு நல்ல மணமாக இருக்கும். நல்லா அப்படி வெண்ணெய் மாதிரி வாயில் வழுக்கிட்டு போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். நெய் உருகி நல்லா எண்ணெயும் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மிளகு நல்லா பொரியட்டும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முதல்ல கொஞ்சம் வாசத்துக்கு எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லாயிருக்கும்ல, அதுவும் அதனால் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சியும் கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் போடலாம். பச்சை மிளகாய் சும்மா வாசத்துக்கு தான் போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வறுபடட்டும். ஃபஸ்ட்டே போட்டால் தீஞ்சு போயிடும். அதனால் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், மிளகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போடலாம். மிளகு 1-2 பாதி முழுசாக போட்டுட்டு கொஞ்சம் கூட அப்படி தூள் பண்ணி போடலாம். அப்போ எல்லாம் எடுத்து கீழே போட்டுற மாட்டாங்க, எல்லாம் சாப்பிட்றலாம். அதனால் கொஞ்சம் அப்படியும் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், சும்மா அப்படி தட்டி போட்டுக்கலாம். அதுவும் நல்ல மணமாக நல்லாயிருக்கும். இப்போவே பாருங்கள், ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நிறைய உருவி அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தாளிச்சதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளற வேண்டியதான். அப்படி நல்ல சாஃப்டான டேஸ்டான வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில்
ஐயர் வீட்டு பொங்கல் மாதிரி அப்படி நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணாலும் மேலே நெய் ஊற்றிக்கலாம். கிளறும்போது பாருங்கள், தலை தலைன்னு நல்லா இருக்குது பொங்கல். இதுக்கு மேலவும் நிறைய தண்ணி ஊற்றணும், ஒரு 4 பங்கு தண்ணிக்கு மேலே ஊற்றணும் அப்படின்னா இது கொஞ்சம் களி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், கஞ்சி மாதிரி இருக்கும். இது நல்ல பக்குவமாக பதமாக நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. அப்படி தொட்டு பார்த்தாவே தெரியும் அதனோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டோம், நல்ல கமகமான்னு வாசனை. சில டால்டா போடுவாங்க, அது ஒரு வாசமாக தான் இருக்கும். ஆனால் டால்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எண்ணெயும் நெய்யுமா போட்டுக்கிறது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்களேன், பொங்கல் எவ்வளோ நல்லா இருக்குது. வாசமும் அப்படி நல்லா அள்ளுது. இப்போ இதுக்கு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சாம்பார், சிம்பிளாக ஒரு வெங்காய சாம்பார். இப்போ ஒரு கப் பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துடலாம். இந்த பருப்பு கூடயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பருப்பு தான், அதனால் கொஞ்சம் போதும். பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நிறைய போடலாம். இது வெங்காய சாம்பாருங்கிறதுனால சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம், வெட்டி போட்டுக்கலாம். அதோட 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். குக்கரில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸ்டீம்லாம் போனோடனே எடுத்துகிட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அதாவது புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. இவ்வளோ இருந்தால் போதும், ரொம்ப கொலன்னு இருக்க வேண்டாம். இது நல்லாயிருக்கும். அது கடாயில் எண்ணெய் ஊற்றி நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு இது வெங்காய சாம்பார்னால தாளிக்கும் போது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் வெட்டி போட்டுக்கலாம். போடலைனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே நிறைய வெங்காயம் சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல வாசத்துக்கு கருவேப்பிலை நல்லா உருவி கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இதில் 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, வாங்கினதாக இருந்தாலும் சரி, சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தோடனே நல்லா கமகமன் மணமாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பில் சேர்த்துடலாம். இது டிஃபன் சாம்பார்ன்றதுனால வேறு எதுவும் காயெல்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கலாம். மற்றபடி வேறு எந்த காயும் கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா நூக்கல் இருந்ததுன்னா ஒரு சின்ன நூக்கல் கொஞ்சம் பாதி வெட்டி போட்டுக்கலாம். போதும். கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெண்பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் அப்பா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர், டாட்டா, பாய்.